கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தான், மீட்பர் உதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிட்டே இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் இயேசு மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். மீண்டும் இந்த மாலை வேளையிலே நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஊமைகளை வரிசையாக தியானித்து வருகிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பல ஊமைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடும் மக்களோடும் அடிக்கடி பரலோக ராஜ்யம் மிக முக்கியமானது என்பதை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்தார். அதை எதற்கு ஒப்பிடலாம், அதை போய் அடைய வேண்டுமானால் அதை எதற்கு ஒப்பிடலாம் என்று ஒவ்வொன்றாய் கடுகு விதைக்கு ஒரு வலைக்கு என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 முதல் கிட்டத்தட்ட 30ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. 14 முதல் 30 வரைக்கும் இந்த சம்பவங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியம் தாளந்து என்று சொல்லுகிறார். தாளந்து லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 27 வசனத்தை படிப்பீர்கள். ஆனால் இதே ஓமையை ராத்தல், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராத்தல். அதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் அதுக்கு ரெண்டையும் மெர்ஜ் பண்ண முடியாது. ஆனால் கருத்து ஒன்று தான்.
ராத்தல் என்று சொல்லப்படுகிறது. தாளந்து என்பது 6000 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. தாளந்துனா எவ்வளவு? 6000 ரூபாய். ராத்தல்னா 500 ரூபாய். லூக்கா ராத்தல்னு எழுதுகிறார், மத்தேயும் தாளந்து என்று எழுதுகிறார். நம்ம தாளந்துனா என்ன நினைக்கிறோம்? நமக்கு பாட்டு படிக்கிற தாளந்து இருக்கு, சுவிசேஷம் சொல்கிற தாளந்து இருக்கு, வேற என்ன தாளந்துலாம் இருக்கு, ஓவியம் வரைகிற தாளந்து இருக்கு, தூங்குறதுக்கு நல்ல தாளந்து இப்போ வந்திருக்கு. கோயிலில் உட்காந்து ஃபேனுக்கு நேரம் உட்காந்து என்னத்தையும் பிரசங்கம் பண்ணோம். நாங்கள் கொரட்டையை விட்டு என்ன செய்கிறோம்? தூங்குறோன்னு சொல்லி ஒரு தாளந்து இருக்குது. எல்லா தாளந்தும் நம்மகிட்ட இருக்குது. இதை பைபிளில் தாளந்துன்னு சொல்லவே இல்லை. புரியுதா? இதை இதில் எழுதவும் இல்லை. தாளந்து அப்படின்னா என்ன? கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். குணங்கள். என்னது? விளக்கோரம் எப்படி இருக்குன்னா குணங்கள், இறக்கம் இருக்கு. அது நம்ம கொடுத்த தாளந்து. சிலருக்கு என்ன இருக்கும்? இறக்கம் இருக்கும். சிலருக்கு இறக்கமே இருக்காது. சிலருக்கு அன்பு இருக்கும், சிலருக்கு பாசம் இருக்கும். புரியுதா? இதைத்தான் அந்த இடத்துல தாளந்துன்னு சொல்கிறான். என்ன, நான் விளக்கோரையை படித்து பார்க்கும்போது இதைத்தான் தாளந்துன்னு எழுதியிருக்காங்க. ஆண்டவர் நமக்குள் வருகிறதுனால் வருகிற குணமாற்றங்கள், குணமாற்றங்கள் அதுதான் தாளந்து. குணம் மாறாட்டா என்னது பெறல? சொல்லுங்க. தாளந்தே பெறல. என் குணம் மாற்றப்படணும். என்ன, ஆண்டவர் பேதுரு பார்த்து சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீனே குணமடையாம உன் சகோதரரை போய் ஸ்திரப்படுத்தாது. அருவாள் எடுத்துட்டு என்ன செய்ய போற? பிரதான ஆசாருடைய வேலைக்காரன் மல்கூசு என்ன செய்யற? அருவாள் எடுத்து வெட்ட போற. என்ன, என்னால ஆண்டவரை காக்க முடியும்னு சொல்ற. இதெல்லாம் விட்டுரு. ஆண்டவரே சொல்கிறா, ஆண்டவரே உமக்கு என்ன வந்தாலும் உமரை நான் பாதுகாப்பேன். என்ன, முன்னால் நின்று சொல்கிறவர் கடவுள்னு தெரில. பேதர் என்ன சொல்கிறான்? என்ன வந்தாலும் உமரை நான் பாதுகாப்பேன். என்ன, நான் அதெல்லாம் லேசாலாம் உமரை விட மாட்டேன், உமரையா சிலுவைக்கு நான் விடுவேன் அப்படின்னு ஆண்டவருக்கே என்ன சொல்கிறான்? பாதுகாப்பு தருவேன்னு சொல்கிறான். இது ஆண்டவர் குணம் மாறாத காரியத்தை தாளந்துன்னு சொல்லலை. கேரக்டர் மாறணும். கேரக்டர் மாறணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கேரக்டர் மாறுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பைபிளில் நிறைய பேருடைய கேரக்டர் மாறி இருக்கு. எனக்கு ரொம்ப அதிகமாக நான் விரும்பி அவளை நான் நேசித்து சில காரியங்களில் படிக்கிற ஒரு ஆள் யாருன்னா மோசையை பற்றி நான் ரொம்ப சந்தோஷமாக படிப்பேன். ஏன்னா மோசே ஒரு முற்கோவி. மோசே யார்? ஒரு முற்கோவி. எபிரேயனு எகிப்தியனு சண்டை போடுறான். எகிப்தியனை உடனே நினைச்சிட்டான், கொன்று புதைச்சி போடுவான். புரியுதா? எபிரேயனு எகிப்தியனு சண்டை போடும்போது பார்த்தவொடனே கோபம் வந்துச்சு. காலம் கடரும் போது என்னாகமம் 12ஆம் அதிகாரம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. யாரை பேசுகிறாங்க? மோசே குரமா. நல்ல பைபிளை படிக்கணும். பைபிள் நல்லா படிக்கணும். யாருக்கு விரோதமாக பேசுகிறாங்க? அவன் பெஞ்சாதியை தான் முதல்ல என்ன செய்கிறாங்க? இவன் என்ன இஸ்ரவேல் ஜனங்களில் பொண்ணு கட்டல, இவன் எங்கே போய் கட்டியிருக்கான்? அந்நிய ஜாதியில் கட்டியிருக்கான். கற்பனை அதுக்கு பிறகு வந்தது. இங்கே கல்யாணம் பண்ணன்னு சொன்னது மோசே தான் அதை சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாலே யார் கல்யாணம் பண்ணிட்டா? மோசே கல்யாணம் பண்ணுறான். புரியுதா? அதனால இவங்களுக்கு என்ன இல்லை? அந்த அம்மாவை நேசிக்கிற என்ன இல்லை. அந்த ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்னது? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ?
எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். என்னது? பெஞ்சாதியை பற்றி பேசியும் யாருக்கும் கோவம் வரல. என்ன சத்தமே வர மாட்டேங்கி. நம்ம சொல்லுவோம் என்னை பற்றி பேசிக்க, என் குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசினா பொல்லாதவனா மாறிடுவேன். இப்படி நாம் பேசிடுவோம். மோசேக்கு என்ன வரல? கோபம் வரல. தாளந்தை வெளிப்படுத்துகிற மோசேயை பார்த்து மக்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன தாளந்தை வெளிப்படுத்துகிற மோசே. நிறைய நேரம் நம்மையும் வேதத்தையும் வைத்து நம்மை ஆராய்வதே கிடையாது. நம்மையும் வேதத்தையும் வைத்து நம்மை ஆராய்வது என்பது ரொம்ப கடினமாக இருக்கும். இன்னொரு வசனத்தை விளக்குறேன், அப்போ இதை விட ஆழமாக இருக்கும். 14ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க, 14 4-5 வாசிங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க, ஆண்டவர் தண்டிக்கிறார். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மோசேயை விட்டுட்டாங்க தலைவனா. நீர் எங்களுக்கு தலைவனா வேண்டாம் அப்படின்ட்டாங்க. வேறொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்க போவோம்? மறுபடியும் எகிப்துக்கு போயிருவோம் வாருங்கள் என்று நம்ம செய்வோமா? எப்பா போவாதீங்கப்பா, ஆண்டவர் உங்களை கொண்டு விடுவாருன்னு மிகப்பெரிய தெய்வ மனுஷன் யார் முன்னால காலில் விழுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னால காலில் விழுந்து வணங்குறான். போவாதப்பா, உன் ஆத்மா முக்கியம், நீ அழிஞ்சு போயிருவ, ஒரு நிமிஷத்தில் ஒன்று கொன்றுவார், அவர் கடினமானவர், அவர்கிட்ட விளையாடாத அப்படின்னு என்ன ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காக அவன் என்ன பண்ணுறான்? காலில் விழுறான். போவாதங்கடா, ஆண்டவர் உங்களோட இருக்க மாட்டார், சொன்னால் கேளுங்க என்ன அப்படின்னு சொல்கிறான். நல்லா யோசித்துக்கோங்க. என்ன இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 40, 41, 42 வாசிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? நாங்கள் உண்மையாகவே பாவம் செய்துட்டோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் முதல்ல எகிப்துக்கு போக திரும்பினாங்க, காலில் விழுந்து வணங்கினான். இப்போ பாவம் செய்துட்டாங்க, ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, விசுவாசத்தை முடிச்சுட்டாங்க. இப்போ எங்கே போவாங்க? கானானுக்குள்ளே போவோம், நாங்கள் கண்டிப்பாக போவோம் அப்படிங்காங்க. என்ன சொல்றாரு? கெஞ்சிறாரு, ஏறி போகாத, உங்க கூட ஆண்டவர் வரமாட்டாரு, நீங்க பின்வாங்கி போயிட்டீங்க. அதிகாரத்தை பயன்படுத்தல, வார்த்தைகளை, அன்பின் வார்த்தைகளை செய்யாத, ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. கடைசி வசனத்தை வாசிங்க. எது மட்டும் துரத்திட்டாங்க? ஓர்மா மட்டும் விரட்டி அடிச்சாங்க. மோசே அமைதியா இருக்கிறார், யுத்தம் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தாளந்துனா என்ன? காலில் விழுந்து வணங்குறாரு, மிக பொறுமையா இருக்கிறார். கடவுள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் நான் போக மாட்டேன். இதுதான் தாளந்து என்று சொல்லப்படுகிறது. என்ன தாளந்து என்று சொல்லப்படுகிறது? இந்த தாளந்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இதை என்ன செய்யணும்னு இதில் எழுதியிருக்கிறார். மற்ற 25ஆம் அதிகாரத்தை வாங்க, 16வது வசனத்தை வாசிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு என்னது வியாபாரம் பண்ணி, என்னங்க வியாபாரம் பண்ணின்னு போட்டிருக்கேன், என்ன வியாபாரம் பண்ணின்னு போட்டிருக்கேன். வேற டிரான்ஸ்லேஷன் தெரியாமல் போட்டிருக்காங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் விளக்கம் இருக்குது, நான் எடுத்து பார்த்தேன். வியாபாரம் பண்ணி, இப்போ என்கிட்ட இருக்கிற இறக்கத்தை வியாபாரம் பண்ண முடியுமா? பேச மாட்டேங்கிங்க. என் குணத்தை நான் வியாபாரம் பண்ண முடியுமா? என்கிட்ட கொஞ்சம் இறக்க குணம் இருக்குன்னு அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியும். இறக்க குணம் வியாபாரத்தில் போய் நின்று என்ன ஆகும்? கடையை பூரா ஜூரி ஆடிட்டு போயிடுவான். அப்போ வியாபாரம் பண்ணின்னு என்ன சொல்லியிருக்கு? அதில் என்ன சொல்ல வராரு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றார்? விற்றுங்கிற வார்த்தை அங்கே ரொம்ப முக்கியம். இழந்து, அதால அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாமல் தான் இதை எழுதியிருக்காங்க. புரியுதா? விற்று அப்படின்னா ஏன் இருக்கிற பொருளை இழந்து, இதை தான் எழுதியிருக்காங்க. இப்போ நான் என்னை ஒருத்தர் திட்டுறார், நான் அன்புள்ளவனாக இருக்கிறேன், ஒன்றுமே பேசாமல் நிற்கிறேன். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு கொஞ்சமாக சூடு சோனம் இருக்கா, அவன் இவ்வளோ பேச்சு பேசான், இவன் எப்படி இருக்கான்? சத்தம் வேற மாட்டேங்குது. அமைதியாக இருக்கான். இப்போ நான் எதை இழக்க வேண்டியிருக்கு? சத்தம் வர மாட்டேங்குது, வராது. எதை இழக்க வேண்டியிருக்கு? எதை நான் இழக்க வேண்டியிருக்கு? எனக்குள்ள இருக்கிற தன்மானத்தை நான் இழக்க வேண்டியிருக்கு. இதுதான் அங்கே குறிப்பிட்டிருக்கான், வேற எதையும் குறிப்பிடலை. புரியுதா? எனக்குள்ள இருக்கிற சில பவர்களை கூட நான் இழக்கணும். என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தங்கச்சியை ஒரு ஹிந்து ஸ்கூலில் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி இன்டர்வியூ நல்லா போட்டான்னு அவளை ஹிந்து ஸ்கூலில் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்த அந்த மதத்தை சேர்ந்த ஒரு அண்ணன், அவருக்கு இவ மேலே கோவம். நீ எப்படி எங்கே உங்களுக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, அங்கே போக வேண்டியது தானே, எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை தர்றதை கெடுத்துட்டான்ட்டு கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் ஏய் எவ்வளோ கொடுத்துட்டு வந்த, எவ்வளோ கொடுத்துட்டு வந்த, எவ்வளோ கொடுத்தா, எங்கள் ஆட்களை எப்படி காக்கா பிடிச்சா அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தார். அவள் கிளாஸுக்கு போகும்போதும் வரும்போதும் டெய்லி திட்டுவார். ஒரு நாள் சொன்னான், அண்ணே நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படி தான் நானும் வந்தேன். நான் 10 பைசா கொடுக்கல, நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படி தானே நானும் வந்தேன். அவர் அந்த தங்கச்சி பார்த்து சொன்னாராம், இத்தனை முறை திட்டுற உனக்கு கோபம் வராதா? மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். ட்ரெயின் வந்துருச்சு, மதுரை ரயில்வே ஸ்டேஷனை உடச்சி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேரேஜ் கடைசியில் மாட்டிருச்சு. ஒரு பாட்டியம்மாவால் இறங்க முடியல, ஒரு பாட்டியம்மாவால் கீழே இறங்க முடியல. முண்டி அடிச்சுட்டு எல்லாரும் இறங்குறாங்க, ஏறையும் செய்கிறாங்க. பாட்டியம்மா அப்படி ஒதுங்கி நிற்கி கீழே தள்ளிடுவான். சிக்னல் விழுந்துச்சு, என்னடா செய்ய? ஒரு வாலிப பையன் பார்க்குறான், ஒடி வந்தான், குனிந்தான். ஏன்னா பிளாட்ஃபார்ம் அந்த பாட்டியம்மாவுக்கு கிடைக்கல, படியை பிடிச்சி இறங்கணும். குனிந்தான், முதுவை அந்த பாட்டியம்மாவை கொடுத்து கையை பிடிச்சி கீழே இறக்குனான். சிக்னல் க்ளோஸ் ஆகி அவன் ஏறி வண்டியில் போயிட்டான். உள்ளே இருந்த அந்த கேரேஜில் இருந்து எல்லாரும் இவனுடைய செய்கையை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டாங்க. உள்ள ஒருத்தன் சொன்னானா, அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பாடா அப்படின்னா. என்ன சொன்னா? அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பாடா அப்படின்னா. முடிஞ்சு போச்சா? சுவிசேஷமே சொல்ல வேண்டாம்ல. தாளந்தை எப்படி பயன்படுத்துகிறான்னு தெரியுதா? தனக்கு இருக்கிற ஒரு வாலிப பையன்
அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு ஒரு பாட்டியை இறக்கி விடுறான் பாரு, அதுவும் முதுகில் இறக்கி. சாது சுந்தர் சிங் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்படி பனி திவளைகள் விழுந்துக்கிட்டு இருக்கு, பனி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கையில் காலில் செருப்பு இல்லை, பனிக்கு போடுற ட்ரெஸ் அவருக்கு இல்லை, நடந்து போய்கிட்டு இருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஆண்டவர் போன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் திடீர்னு சாதுவை காப்பாற்ற நினைக்கிறார். அவருக்கு முன்னால் போனவன் பனி ட்ரெஸ் போட்டிருக்கான், செருப்பு போட்டிருக்கான், மயங்கி பனியில் விழுந்து கிடக்கான். ஆண்டவர் சொன்னார், இவனை தூக்கிட்டு நட அப்படின்னாராம். இந்த பனியில் இவனை தூக்கிட்டு நட. உடனே சாது என்ன செய்தாராம், அந்த செருப்பை மட்டும் அவர் காலில் மாட்டிக்கிட்டு அவனை தூக்கி தன்னுடைய உடம்புல அணைத்து கொண்டு அவனை தூக்கிக்கிட்டே போகிறார். அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்குள்ளே போனோடனே மக்கள்லாம் ஓடி வந்து அவனை இறக்குறாங்க. அவனும் உயிரோடு இருந்தான், இவனும் உயிரோட மாறினார். ஏன் தெரியுமா? 2 பேருக்கும் உடம்புல இருந்த சூட்டுனால 2 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிரசங்கமார் சொல்கிற மாதிரி, நான் கண்ணை மூடினேன், ஆண்டவர் ஃப்ளைட்டில் வந்தார், அப்படி சல்லுன்னு தூக்கி கொண்டு விட்டார். அதெல்லாம் நடக்காது. ஆனால் நம்மளை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு பல திட்டம் வச்சுருக்காங்க. என்ன, தன்னுடைய நிலையை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்தேன் என்று வெட்கம் இல்லாமல் நான் தூக்கி சுமந்தேன். ஆண்டவர் சிங்கக்கேபியில் நான் என்னது இந்த பாட்டை எழுதுன உனக்கு காவியில் அம்பிட்டான்ல. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன். சத்தமோடு சொல்லணும். அவர் என்னை, சரி அடுத்து இன்னொன்று சொல்றான், என்னது, அக்கினியில் நான் விழுந்தேன், பனி துளி என்ன சுத்திட்டான். அப்படியா? பார்த்தார பக்கத்தில் இருந்து. எவ்வளவு பெரிய அக்னியிலையும் தண்ணி உள்ள போக முடியாது. நம்ம நினைக்கிறோம், நமக்குள்ள அறிவை பயன்படுத்துறோம். கடவுள் யார்? பியூரான ஆண்டவர். அவர் தனக்குன்னு கொடுத்திருக்க தன்னுடைய கிருபைகளை, தனக்கு கொடுத்த தாளந்த, தனக்கு கொடுத்த பவரை தவறா பயன்படுத்தாதவர். அதை தான் தாளந்துன்னு சொல்றார். ஆண்டவர் பசியா இருக்கும்போது, தனக்கு பசி வரும்போது என்னைக்காவது அடுத்தவங்க கூட சேர்ந்து அப்பத்தை விட்டு சாப்பிட்டாரா? இல்லவே இல்லை. ஏன்? அதுதான் ஆண்டவர் அவர் கொடுத்த பெரிய கிருபை. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நிறைய நேரம் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நமக்கு இருக்கிற தாளந்தை பயன்படுத்தி, நம்ம இருக்கிற தாளந்து எனக்கு அந்த கிருபை இருக்குது, இந்த கிருபை இருக்குது அப்படின்னு பயன்படுத்தி அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர இழக்கணுங்கிற எண்ணமே வரல. இழந்து உருவாக்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கியாரை பார்க்க போக முடியுமா? அவர்கிட்ட நிறைய கிருபை இருக்கு. டிவியில் வராரு, என்ன சொல்றாரு, இவர் தொட்டு குஷ்டரோகி சோமாயிட்டான், இவர் தொட்டதுனால கேன்சர் சோமாயிட்டு, இவர் ஜெபித்ததுனால, எல்லாம் சொல்றாங்க. டிவியில் வருது. ஒரு ஏழை அம்மா ஒரு பாட்டில் தண்ணியை தூக்கிக்கிட்டு அந்த கூட்டத்தில் போய் நின்று ஐயாவை பார்க்கணும். அண்ணன் ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாருங்க. உங்களால் நினைச்ச மாட்டாரு. இதை விளக்க தான் இந்த ஓமை எழுதியிருக்கிறார். உனக்கு இருக்கிற அந்தஸ்தை வித்து கீழே இறங்கி வர்றதுக்கு உனக்கு மனசு இல்லை. ஏசு கிறிஸ்து தெருவழியா இருந்தார். இன்னைக்கு நிறைய பவர் இருக்குன்னு சொல்ற ஊழியக்காரங்க தெருவில் வர முடியல. அமெரிக்காவில் போய் ஒரு ஊழியக்காரரு முழு ரஜபம் நடத்தியிருக்காரு. நம்ம மாவட்டத்தில், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவர். என்ன, காலையில் 5:30 மணி வரைக்கும் நடத்தியிருக்காரு. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டேன். ஒரு 100 பேருக்குள்ளே இருப்பாங்கன்னாரு. தமிழ்நாட்டில் கூப்பிட்டா என்ன சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் அழைப்பு இல்லை. ஏன்னா அங்கே 10 லட்ச ரூபா கொடுக்கான் ஒரு முழு ரஜபத்துக்கு காணிக்க. நம்மளால் எவ்வளோ தான் கொடுப்போம்? நம்ம எவ்வளோ கூப்பாடு போட்டாலும் 10 ரூபா போடுவோம். அப்போ எதில் ஓடிக்கிட்டு இருக்கு? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தாளந்தை வித்து இழக்கணுங்க.
சாக்ரிஃபைஸ் தான் கிறிஸ்தவம். என்ன கிறிஸ்தவம்? என்னது சாக்ரிஃபைஸ்? அன்னைக்கு உங்கள் தாய்மார் ஐக்கியத்திலேருந்து நம்மளை யாரும் அந்த கூட்டணியில் சேர்த்து விட்டுருக்காங்க. உட்காந்து டெய்லி பார்ப்பேன். ஒரு அம்மா, ஒரு முஸ்லீம் அக்கா வந்து ஒரு நல்ல டாக் பேசுகிறா, அருமையாக பேசுகிறா. அப்போ அவள் சொல்கிறா, அள்ளி கொடுக்காத கிள்ளி கொடு அப்படின்றா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் உட்காந்து. என்னது 2 பைசா போட்டால், அந்த அம்மா 1 பைசான்னு சொல்கிறா, நான் 2 பைசா போட்டால் நம்ம பைபிளில் 2 காசுன்னு இருக்குது, இருந்ததெல்லாம் போட்டுட்டா. அப்போ என்ன சொல்கிறா, பாதிக்கப்படும்படி கொடு. தாளந்துன்னா என்ன? நான் கொடுக்கணும், கண்டிப்பாக நான் கொடுக்கணும். ஆனால் எப்படி கொடுக்கணும்? என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கு, 1 லட்ச ரூபா தூக்கி கொடுக்குறேன் 10ல் 1. அதை அவர் பெருசாக சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீ ரியலாக கொடுக்குறியா? நீ எப்படி கொடுக்கணும்? கடவுள் உனக்கு காணிக்க கையில் கொண்டு வராரு. இப்போ நீ என்ன நீ கொடுக்கணும்? வாசிக்க பாப்பா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றி சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க, கொடிய தரித்திரம், கொடிய தரித்திரம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இதுதாங்க தாளந்த விற்கிறது. என்ன சொல்றது புரியுதா? ஆசீர்வாத தட்டை 1 லட்ச ரூபாய்க்கு ஏலம் எடுத்துட்டா அதை ஐயர் ஜெபம் பண்ணி, மகனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஏன் நீ ஏமாந்து போய் 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காடா மோகனா அப்படின்னு சொல்ல தெரியல. இது நான் ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, அது எங்கள் கடமை, அது வேற. ஆனால் ரியலாக என்ன, அவர்கிட்ட எவ்வளோ லட்சம் இருக்குது, 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குதார். அதுவும் 1 வருஷம் நீங்கள் கட்டலாம், 10,000 கட்டிக்கிட்டு இருக்கலாம், அது வேற. அதுக்குள்ளே நான் நுழைய விரும்பல. ஆனால் ரியலாக என்ன, நான் இழக்கிறேனா? இழக்கிறேனா? எமில் என்ன அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அழகுதா? நான் ஒரு கிறிஸ்மஸோட பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு டிவிக்கு அழைக்கப்பட்டேன். காலையில் எழுப்பி உட்காந்து ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவரே? அது ஒரு டிவியில் கரெக்டாக கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தையும் 41ஆம் வசனத்தையும் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். என்னது? பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கையே எடுத்துக்கிட்டே எதுக்கு? பரிசேயர் சதுசேயர் வேத பாரகரை பார்த்து கோயிலில் ஆண்டவர் திட்டுறார், காணிக்க வாங்கிக்கிட்டே அலையிற எதுக்கு? பிரசங்கியாரே, காணிக்க வாங்கிக்கிட்டே அலையிற எதுக்கு? உனக்கு உண்டானவைகளில் என்ன கொடு? ஏன் பிச்சை கொடுன்னு எழுதியிருக்காரு, காணிக்க கொடுன்னு ஏன் எழுதல? இந்த பைபிளை ஏன் பிச்சை கொடுன்னு எழுதினார், காணிக்க கொடுன்னு ஏன் எழுதல? யோசிக்க மாட்டேங்க. என்ன பைபிளை பிச்சை போட்டா திரும்ப வராது சார்,
காணிக்க போட்டா திரும்ப வரும் நம்பிக்கையில் நீ போடுவ. பிச்சை போட்டா திரும்ப வராது. இப்ப 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. என்னது? ஹலோ, இன்னும் அழகா எழுதி இருக்கு பாருங்க. எப்படி? முதல்ல உனக்கு இருக்கிறதுல பிச்சை போடுனாரு. இப்போ எனக்கு பிச்சை போட காசு இல்லைன்னு நீ சொல்லுவியா? உனக்கு தான் சொல்றேன்றாரு. உனக்கு உண்டானவைகளை சத்தம் போட்டு சொல்லணும். விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போனாத பனைப்பைகளையும் பரலோக ராஜ்யம் தாளந்தை சேர்க்கிறவனுடைய கணக்கு ஒப்பா இருக்கு. பரலோகத்துக்கு போணுமா? பரலோகத்துக்கு போணுமா? விற்று கொடுன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா கொடுக்குதான் ஆகணும். நீ உன்ட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கொடு. பரலோகத்தில் உனக்கு என்ன இருக்கும்? பொக்கிஷம் இருக்கும். கணக்கு தொடங்குவாங்க. பரலோகம் போணுமா? என்ன ஒரு காலம் ஆசிரியர்களுக்கு டிடிடிஏல சம்பளம் கொடுத்தாங்க. சிஎஸ்ஐல அப்ப டிடிடிஏன்னு தான் இருந்துச்சு. எப்படி சம்பளம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை வர்ற காணிக்கையை எடுத்து 4 வாரம் சேர்த்து ஒரு ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாங்க. அவங்க தான் படிச்சு கொடுத்தாங்க. விஞ்ஞானபுரத்தில் ஜான் தாமஸ் என்ற மிஷினரி காணிக்கையை எப்படி கொண்டு வந்தார்னா, சுற்றில் உள்ள எல்லா கதவையும் பூட்டிடுவார், 1ஆம் மணி அடிப்பார். அவர் சம்பளத்தை எடுத்து காலனா அரையணான்னு ஓட்ட எல்லாத்தையும் சில்லறையா மாற்றி வச்சிருப்பார். வாசலில் நின்று எல்லாரும் போகும்போது ஒரு துட்டை எடுத்துட்டு போங்கன்றார். சின்ன பிள்ளையும் கொடுப்பாரு. நிறைய சின்ன பிள்ளை அப்படியே இந்த வாசல் வழியாக போய் என்ன செய்யறோம்? முட்டாய் வாங்கி சாப்பிட்றோம். அவர் அதை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ எதுக்கே அப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் காணிக்க பாட்டு பாடும்போது நீங்கள் என்ன செய்யணும்? பையில போடணும்னு சொல்லி. அவர் சம்பளம் முழுசு இப்படி போயிடும். காலங்கள் வரும்போது ஐயா நீங்க என்ன தர வேண்டாம், நாங்களே கொண்டு வரணும்னு மக்கள் மாறினாங்க. காணிக்கை இப்படிதான் சிஎஸ்ஐல வந்துச்சு. நம்மை பாதிக்கிற எந்த வேலையும் நம்ம செய்யறதில்லை. இதுதான் உண்மை. பரலோகத்தில் கணக்கு ஆரம்பிக்கப்படுமா? நீங்க பரலோகத்தில் கணக்கு ஆரம்பிக்கப்படுமா ஆரம்பிக்கப்படாதா? பரலோகத்தில் கணக்கு ஆரம்பிக்கப்படுமா ஆரம்பிக்கப்படாதா? பரலோகங்கிறது ஏதோ சும்மா அந்தால போய் உட்கார்ந்துடலாம் நினைச்சிடாதீங்க. எல்லா பக்கமும் செக் பண்ணுவாங்க. எல்லா பக்கமும் ஆண்டவர் செக் பண்ணுவார். எல்லாத்துலேயும் நான் சரியில்லைன்னா எனக்கு எங்கே இடி உழுதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய நேரம் இதை செய்ய மாட்டேங்கிறோம். அதான் கஷ்டம். வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 இவ்வளத்தையும் வாசிக்க பார்ப்போம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி 2 தரம் அனுப்பினீர்கள். நான் என்ன சொல்றேன்? நான் திரும்ப உங்களுக்கு வந்து ஊழியம் செய்வேங்கிற உபகாரத்தை நான் நாடல. எனக்கு நீங்க அனுப்பினதற்காக உங்கள் கணக்கு பரலோகத்திலே பெருகும்படி நாடுகிறேன். இழக்கிறோமா இழக்கலையா? இழக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன எனக்கு அது இழந்திருக்கமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதையாவது ஆண்டவருக்காக இழந்து கொடுத்துருக்கோமா? கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணுங்க. இப்போ 2 தாளந்து வாங்கணும்னு அதே கதை தான். அதனால தான் 5 தாளந்தோடு நிறுத்தினேன். இப்போ கடைசியில் வாங்க
இப்போ கடைசியில் வாங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 24 ஒருத்தர் படிங்க. ஹலோ, அஞ்சு தாளந்த வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். இழந்து வேறொரு 5 தாளந்த சம்பாதிச்சிட்டான். 2 தாளந்த வாங்கினவன் வேறொரு 2 தாளந்த சம்பாதிச்சிட்டான். இப்போ 1 தாளந்த வாங்கினவன் கொடுத்தவரை எட்டி பார்க்கான். கொடுத்தவரை எப்போ எட்டி பார்த்துருப்பான்? நீங்க தான் சொல்லணும். அவர் தூர தேசத்துக்கு போயிட்டு மறுபடி வந்து கேட்கும் போது தான் இப்போ அவரை பார்த்து சொல்றான். கொடுக்கும்போது வாங்கினால, வாங்கும் போது அவரை எட்டி பார்க்கணுமா எட்டி பார்க்க கூடாதா? எட்டி பார்க்கணுமா எட்டி பார்க்க கூடாதா? இந்த பேங்க்ல லோன் வாங்கும்போது சுத்தி சுத்தி கையெழுத்து வாங்கணும், பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4ன்னு. ஏன்? அது பிறகு போய் ஐயா நீ கையெழுத்து போட்டிருக்கா, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போமா. அது வாஸ்து கையெழுத்து போடுற சோழியே கிடையாது. நமக்கு தேவை துட்டு கையெழுத்து போட்ட. அதே கதை தான் இங்கே. இவன் வாங்கிட்டான். அல்லேலூயா. என்ன நினைச்சு வாங்கியிருப்பான்? நம்மளையும் நம்பி ஆண்டவர் என்ன தராரு? தாளத்து தராரு. பாத்தியா? அங்கே வாங்காதவன் பூரா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். பாத்தியா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைக்கலையா? என்னைய ஆண்டவர் நம்புறாரு. நல்லா தான் இருக்கு, அழகா தான் இருக்கு. இப்போ அவர் திரும்பி வந்து கேட்காரு, ஏப்பா 5 இன்னொரு 5 கொண்டு வந்துட்டான், 2 இன்னொன்னு கொண்டு வந்துட்டான், இந்த 1 கொண்டாப்பான்னாரு. இவன் அவரை பார்த்துட்டு சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் நீர் வயக்காட்டுக்கே போவாதருங்க. அவன் என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா? ஃபீல்டுக்குள்ளே நீர் போகாதவர், ஊழியமே செய்யாதவர். யாரை பார்த்து சொல்றான்? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக என் ஜீவனையும் கொடுக்க வந்தேன்னு சொல்றவரை பார்த்து சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீர் ஊழியமே செய்யாதவர். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியமே செய்யறதுக்கு இல்லை. டிவியில் உட்காந்து கதை, டிவியில் நாங்கள் பிரசங்கம் பண்றோம், டிவி ஊர் ஊரா போயிருது. என்ன, நான் டிவியில் பிரசங்கம் பண்ணுறதை குறை சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆனால் கடவுள் காட்டி கொடுத்த வே ஆஃப் மினிஸ்ட்ரி என்ன, இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. வாசிங்க ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் ஹலோ, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார். நான் டிவியில இருந்தே பிரசங்கம் பண்ணிடுவேன். பிளஸிங் டிவின்னு வச்சிருக்கேன். இன்னும் வேற டிவி நிறைய இருக்குங்க. இயேசு விடுவிக்கிறார் டிவி, இயேசு அழைக்கிறார் டிவி. அதில் முடிவில் கீழே வரும், நாங்கள் இவ்வளவு தூரம் கொடுக்கிறோம், எங்களுக்கு காணிக்கை அனுப்பி கொண்டே இருங்கள், நாங்கள் விளங்காம போறோம்ன்றான். ஸோ ரீட் யுவர் பைபிள். அனுப்பப்படாவிட்டால் இன்னைக்கு உலகத்திலே குறைந்த சம்பளம் வாங்குறது யாரு? மிஷனரி. 4000 ரூபா. ஒரு பிரசங்கியார் ஒரு லாட்ஜில் தங்குறதுக்கு, கிராண்ட் ஹோட்டல்ல மெட்ராஸ்ல தங்குறதுக்கு ஒரு நாள் அவர் செலவழிக்கிற செலவு 2500 இருந்து 5000 ரூபா வரைக்கும். ஒரு மிஷனரிக்கு சம்பளம் வெறும் 4000 ரூபா. அனுப்பப்படாவிட்டால் அனுப்பினா கஷ்டமா இருக்குல்ல? சுவிசேஷம் ஊழியம் செய்யறதுக்கு மிஷனரி அனுப்புவோன்னு சொன்னா காசு எங்க இருக்கியா? இன்னைக்கு திருச்சபைகள்லாம் மிஷனரி ஊழியத்தை உள்ள விடாத. ஐயா, திருச்சபைக்கு எச்சரிக்கிறேன். ஒரு லேக்லேண்ட் வந்து இந்த பாடுபட்டுட்டா
நீ இன்னைக்கு மதுரையில் உட்காந்து கோமடம் தான் பாய்ச்சிட்டு அலையணும். எந்த ஊழியத்துக்கு தடை போடு, எந்த ஊழியத்துக்கு தடுக்காத. மிஷினரி ஊழியத்தை தடுக்காத, உன் ஊழியம் அழிஞ்சிரும். உன் சபை தன்னால் அழிஞ்சிரும். இப்பதான் அவரை பார்த்து சொல்றோம், விதைக்காத இடத்தில். நான் அட்டகாசமா சொல்ற மாதிரி நான் இதை பேசணும்னா ரொம்ப கோவம் வருது எனக்கு. இயேசு கிறிஸ்துட்ட முதல்ல, ஐயா நீர் விதைக்காத இடத்துல எனக்கு இந்த ஒரு தாளந்து வேண்டான்னு நீ தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிருப்பியா? இப்ப கணக்கு கேட்கும்போது விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடம்னா என்னது அதுக்கு நமக்கு தெரியாது. விதைச்சு வந்து அறுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க, இப்படி சொலவை வச்சு என்ன செய்வாங்க சொல்லுங்க. அது தெளிக்காத இடம்னோடனே தெளிச்சிடான்னு நினைச்சாங்க, இப்படி என்ன செய்வாங்க, தூத்துவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில், புரியுதா? தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான. இப்ப கடவுளை பார்த்து என்ன சொல்றான், யூ ஆர் ஹார்டு, ரொம்ப கடினமானவர் நீர். இது டெரர். பிரசங்கர் அப்படிதான் இருப்பாருங்க. ஏசுக்கிறது டெரராக தான் இருப்பாரு, ஹார்டாக தான் இருப்பாரு. ஏன்னா கணக்கு கேட்க வந்திருக்காரு. இப்போ அன்புள்ளவராக இருக்கேன், நான் இனி வரும்போது கணக்கு கேட்க தான் வருவேன். அன்னைக்கு உன்கிட்ட வந்து உன் பல்லவிலாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் பல்லவி பாடுறதா ஏன்ட்ட செல்லாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு இவ்வளோ ரூபா தந்தேன், என்னத்தை இழந்த எனக்காக, நீ என்னத்தை சாதிச்ச? சவுத் சைடு போயிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் சொல்லுவேன், இங்கே வருது பாரு அவ்வளோ கழுத்தை திருப்பையில் அது இப்படி போட்டு அந்த ஒரு தாலியை போட்டு கோயிலுக்கு வந்து அவங்கள ஏற்றுக்கிட மாட்டாங்களோ? ஏசு தானே பிறந்திருக்காரு, அவர் சட்டி கூட இல்லாமல் கிடக்காரு. தூங்கு தூங்கு பாலானின்னு அவருக்கு குளிர் போக மாட்டேங்குது. இங்க நமக்கு கழுத்து திரும்ப மாட்டேங்குது. கொஞ்சமாவது பயம் இருக்கா? அதையும் வெளியே வந்து 4 பேர், இது எப்பங்க செய்திய, எந்த கடையில் வாங்கினிய? இது ஆண்டவர்கிட்ட நான் சோம் பண்ணக்கா. எதுக்கு? யோசிங்க. உன் சபையில் ஒரு ஏழை கோயிலுக்கு வருவானா? இடரில் வருகிறது அவசியம், எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இப்ப வாசிங்க கீழே என்ன அழகா சொல்றார். அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, ரொம்ப கடினமான வார்த்தையை யூஸ் பண்றாருல. நீ யார் தெரியுமா? பொல்லாதவன். இன்னொன்னு யாரு? சத்தம் போட்டு சொல்லுங்க. ரொம்ப மோசமானவன் யார் தெரியுமா? பொல்லாதவன். ஏமா சட்னி வேணும் அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவான்? பெஞ்சாயிட்ட சொல்லுவான், இல்லைன்னா மகன் அம்மாட்ட சொல்லுவான். அம்மா சொல்லுவாங்க, டேய் தேங்காய் இல்லடா, ஏய் உனக்கு இட்லியை வச்சா சட்னி வைக்க தெரியாதா? சாம்பார் வச்சிருக்கடா, உனக்கு இட்லியை வச்சா சட்னி வைக்க தெரியாதான்னு இங்க இருந்து படுத்து கிடந்துட்டு சத்தம் போடுவான். உடனே நம்ம 10 ரூபா தூக்கிட்டு போய் ஒரு என்ன வாங்கிட்டு வா. உன் இட்லி வேண்டாம், நீனு வேண்டாம். இவன் யாரு? இவனை தாங்க பைபிள் எழுதியிருக்கு. யாரு? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. பொல்லாதவன்ட்டு என்ன இருக்கும்? சோம்பல் இருக்கும். சோம்பல் உள்ளவன்ட்டு என்ன இருக்கும்? பொல்லாத குணம் இருக்கும். என்ன? சோம்பேறி கதவு கீழ் முனையில் ஆடுகிறான் அப்படின்னு எங்க எழுதி வச்சிருக்கு? நீதிமொழி எழுதி வச்சிருக்கு. இப்போ இந்த கதவை இவ்வளவுதான் ஆட்ட முடியும், இவ்வளவுதான் போக முடியும். என்ன? அதே மாதிரி கட்டிலுக்கு போவான், படுத்துக்கிடுவான், மறுபடியும் எளிமையாக வந்துடுவான். கட்டிலுக்கு போவான், படுத்துக்கிடுவான். ஹலோ. ஆனா படுத்து கிடந்துக்கிட்டு வெந்நீர் இருக்கா? ஏமா ரொம்ப சுட்டுட்டுமா, கொஞ்ச நேரம் வை, ஏசியில தானே படுத்துக்க, ஆறிடும், இல்லை மாற்றி கொண்டா. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், பைபிள் ரொம்ப பொல்லாததா இருக்கா? பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா இத்தனை ஓமையை நான் வச்சு நியாய விசாரிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். யார் என்னையும் தப்ப, நானும் தப்பே இல்லை சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா,
பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். 30ஆம் வசனத்தை பாருங்க. பிரயோஜனமற்ற யூஸ்லெஸ் ஃபெலோ. நீ கோயிலுக்கு வந்த உன்னை நான் நம்பினேன், உனக்கு ஒரு தாளந்தை தர்ற அளவுக்கு உன்னை நான் நம்பினேன். நீ யார் தெரியுமா? யூஸ்லெஸ் ஃபெலோ. ஐயர் வேலை இருந்தாலும் அதான் யூஸ்லெஸ் ஃபெலோ. புறம்பான இருளிலே அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். யோசிடுங்க. சொல்றது புரியுதா? யோசிங்க. ஆண்டவர் உண்மை நேசிக்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு கவி என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? குயவனே குயவனே பாடைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே, குயவனே குயவனே பாடைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் குறை உள்ளவர்கள். எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை மறுபடி வந்து கணக்கு கேட்பீர். கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு என்று ஒரு நாள் வைத்திருக்கிறீர். கணக்கை கேட்கும்போது பொல்லாதவனும் சோம்பலும் என்று எங்களை சொல்லாதபடி, பிரயோஜனமற்றவன் என்று எங்களை சொல்லிவிடாதபடி, எங்கள் திருச்சபையில் இருக்கிற அத்தனை மக்களையும் 5 தாளந்து 2 தாளந்து வாங்கினவனு போல பயன்படுத்தி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற இடத்துக்கு எங்களை அழைத்து செல்லுகிற அந்த கிருபை எங்களுக்கும் எனக்கும் எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருச்சபையார்